أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا. انظر كيف يفترون على الله الكذب وكفى به إثما مبينا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 305வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் தஃப்சீருடைய பாடத்திலே இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு பற்றி உண்டான கர்பலாவினுடைய நிகழ்வுகளை பற்றி பார்த்தோம். அதில் ஒரு சின்ன கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்களை பற்றி உண்டான சிறப்புகளை பற்றி எல்லாம் நாம் என்ன செஞ்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பற்றி உண்டான அவர்களை பற்றி உண்டான மேன்மைகளை பற்றி என்ன செஞ்சுட்டோம், நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சின்ன கேள்வி, அந்த கேள்விக்கு நம்ம விட தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாரத்தினுடைய தஃப்சீர் பயானுக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் பெரிய ஆலிம், ஒரு ஊரில் ரொம்ப பெரிய மனிதர், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் ரொம்ப நெருக்கமான காரியங்களை செய்யக்கூடிய நல்ல மேன்மையான ஒரு மனிதர் ஒருத்தவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்காகவே இந்த செய்தியை நான் சொல்கிறேன். அதே ஒரு ஊரில் அன்னைக்கு காலையில் ஒரு குழந்தை ஒன்று என்ன செஞ்சுருக்குது, பிறந்திருக்குது. அன்னைக்கு காலையில் ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்குது. அந்த குழந்தை யாருன்னு சொன்னோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசில் வரக்கூடிய ஒரு குழந்தை. என்னங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசில் வரக்கூடிய ஒரு குழந்தை அன்னைக்கு காலையில் என்ன செஞ்சுருக்குது, பிறந்திருக்குது. ஒரு ஊரில் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய இறை நேசரான ஒரு மனிதர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அந்த நேரத்தில் அந்த குழந்தை சிறந்ததா அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர் சிறந்தவரா? எப்படி சொல்றீங்க? ரசூலுல்லாஹி வாரிசு சின்ன பிள்ளையத்தான் இருக்குது. ரசூலுல்லாஹி வாரிசு சின்ன பிள்ளையத்தான் இருக்கு. இவர் 70-80 வருஷமா அல்லாஹ் வணங்கிக்கிட்டு இருக்கிறார்ல. என்னங்க, அப்ப தெளிவா தான் இருக்கிறீங்க. என்னைக்குமே எதுதான் சிறந்ததுங்க? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் குழந்தை தான் சிறந்தது. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு மரியாதை. இதை விளங்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜலாலுத்தீன் ரூமியின் கவிதைகள், ரூமியின் ஆன்மீக உரைகள் சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நெட்டு வளர்ந்த காலங்கள் அவங்களை பற்றி உண்டான செய்திகள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பழிச்சிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஹிஜ்ரியினுடைய ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த மனிதர், மிகப்பெரிய ஞான பாட்டை ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நாள் காலையில் அவங்களுக்கு ஒரு ஊர்ல இருந்து அழைப்பு வருது, எங்கள் ஊருக்கு நீங்கள் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு பயான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு வருது. அவங்க ஊர்லேருந்து புறப்பட்டு அந்த ஊருக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையும் முடிஞ்சிருச்சு.
பயான் பேசுறதுக்காண்டி ஜனங்கள் எல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கூடி இருக்கிறாங்க. யாரை பேச்சு கேட்கறதுக்கு? ஜலாலுத்தீன் ரூபி ரஹ்மத்துல்லாஹி பேச்சை கேட்கறதுக்கு. அவ்வளோ பெரிய ஆன்மீக பேச்சாளர். பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம், கேட்கலாமா ஊர்க்காரங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க. கேளுங்க, இன்னைக்கு காலையில ஏதாவது குழந்தை பிறந்திருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இன்னைக்கு காலையில ஏதாவது குழந்தை பிறந்திருக்குதா, அதுவும் குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்துல வரக்கூடிய பேர பிள்ளைகள் யாராவது பிறந்திருக்காங்களான்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. பயான் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. எதுவும் பிறந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துட்டோம் நாங்க, எது நடந்துச்சுன்னு தெரியல. ஒரே ஒருத்தர் கடைசியில் எந்திரிச்சு வர்றாரு, ஆமா ஒரு ஊர்ல ஒரு தெருவுல ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்குது, அது இமாம் ஹசன் ரலியல்லாஹு வம்சத்துல ஒரு குழந்தை என்ன செஞ்சாங்க சொல்லப்பட்டவன பயான்ல இருந்து எந்திரிச்சு சொன்னாங்களாமா, இவங்க இருக்கிற ஊர்ல நான் பேசுறதுக்கு தகுதியில நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. என்னங்க, அந்த மிகப்பெரிய ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை இருக்கிற ஊர்ல நான் பேசுறதுக்கு தகுதி இல்லை. எப்பேற்பட்ட மகான் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா, நான் தகுதி இல்லை, நான் என்ன செய்யறேன் போயிட்டு வரேன், எது கேட்கணும் அவர்கிட்ட கேட்டுக்கங்கன்ட்டு போயிட்டாங்களாம். அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருந்தாலும் அவங்க தான் யாருங்க சிறந்தவங்க, மேன்மையானவங்க. இந்த சந்தேகத்துல என்னைக்கு நமக்கு என்ன வந்துடக்கூடாதுங்க, குழப்பம் வந்துடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பதில் உங்கள்கிட்ட இருந்து கேட்டதுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அல்லாஹ் ரசூலுக்கு எல்லா விதமான புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் சூரத் 305வது வாரத்தினுடைய தஃப்சீர். 303வது வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு சின்ன தெளிவுபடுத்திக்கலாம். அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். ஷிர்க் இருக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானுங்க, எந்த சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். யார் ஒருவர் ஷிர்க் செய்கிறாரோ அல்லாஹுக்கு மிகப்பெரிய ஒரு குரோதத்தை என்ன செய்யறார், துரோகத்தை செய்யறான்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப பாவத்திலேயே பெரிய பாவம் எதுங்க, ஷிர்க். ஷிர்க் அல்லாம இருக்கக்கூடிய ஒரு பாவங்கள் அல்லாஹ் தஆலா நாடியவங்களுக்கு என்ன செய்வாங்க, மன்னிச்சிருவான். கண்டிப்பா மன்னிப்பான் அல்லாஹ் தஆலா, எந்த மாற்று கருத்தும் கிடையாது, கண்டிப்பாக மன்னிப்பான். உங்களுக்கு ஒரு செய்தி, இமாம் ஹம்சா ரலியல்லாஹு கொண்டது யாருன்னு தெரியுமாங்க? வஹ்ஷி என்ன செஞ்சிட்டாருங்க, கொண்டுட்டார். அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்காதவராக இருந்தார். பின்னாட்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தபால் ஒன்று எழுதுறாரு, நான் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிறேன், உங்களை கொண்டு ஈமான் கொள்றேன், நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானான்னு என்ன செஞ்சார், கடிதம் எழுதினார். என்ன செஞ்சாருங்க, கடிதம் எழுதினார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பதில் சொல்லி அனுப்பிச்சாங்க, நிச்சயமா அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சிடுவான், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கங்கன்னு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. இப்ப இந்த அடிப்படையில ஷிர்க்கை தவிர இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். இதுதான் நம்ம கடைசியாக பார்த்த பாடத்தினுடைய செய்தி. இப்ப இந்த இன்னைக்கு வரக்கூடிய ஆயத்து ஒரு மிக அற்புதமான ஒரு வசனம். நம்ம இத்தனை 305 வாரத்திலையும் தஃப்சீர்லையும் இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம கேட்கவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு செய்தியை தான் இந்த வாரத்தினுடைய தஃப்சீர் நாம் என்ன செய்யறோம், ஆயத்தாக பார்க்க போகிறோம். நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நாம் எப்படி வாழணும், என்னங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி வாழணும், இதை பற்றி உண்டான ஒரு சுருக்க செய்தியை தான் இந்த வாரத்தினுடைய தஃப்சீரில் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கறதுக்காக வேண்டி இருக்கிறோம். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம், அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. யூதர்கள், அவங்கள பற்றி தான் பேசிட்டு வர்றோம். யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, அல்லாஹ் சொல்றான் மேலே ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சறதா சொல்றான், மன்னிச்சறதாக சொல்றான். உங்கள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா முகமது அப்படின்னு சொல்லி அந்த யூதர்கள் வர்றாங்க. வர்றப்ப கையில் ஒரு குழந்தையோட வந்தாங்க, கையில் ஒரு குழந்தையோட வந்தாங்க. முகமதே ஒரு சின்ன சந்தேகம், என்ன சந்தேகம், இந்த குழந்தை பாவியா முகமதேன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமதே இந்த குழந்தை பாவியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குழந்தை பாவி கிடையாது, இது பரிசுத்தமான ஒரு குழந்தை. ஏன்னா குழந்தைங்க என்ன செய்யும், எந்த பாவத்தையும் செய்ய மாட்டாங்க, பரிசுத்தமானவங்க. அவனுக்கு சொன்னாங்களாமா, அந்த குழந்தைங்க மாதிரி தான் நாங்களும். என்னங்க என்ன சொன்னானுங்க, அந்த குழந்தைங்க மாதிரி தான் நாங்களும். காலையில செய்யற பாவத்தை சாயந்தரம் அல்லாஹ் மன்னிச்சிடறான், சாயந்தரம் செய்யற பாவத்தை காலையில எல்லாம் மன்னிச்சிடறான். இப்ப எங்கள்கிட்ட என்ன கிடையாது, பாவமே கிடையாது. குழந்தைகள்கிட்ட எப்படி பாவம் இல்லையோ அதே மாதிரி பாவமே இல்லாத மனிதர்கள் பரிசுத்தமானவங்கன்றானுங்களாமா. யாரு? யூதர்கள். அவன்கிட்ட என்னென்ன பாவம் இருக்குன்னா ஷிர்க்குங்கிற பெரிய பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறான்.
புரிஞ்சுங்களா? அல்லாஹ் ஏத்திக்கல, ரசூலை ஏத்திக்கல, குர்ஆனை ஏத்துக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி பெரும் பெரும் பாவங்களை அந்த யூத நசாராக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறவன் ரசூலுல்லாவுக்கு முன்னால எப்படி வந்து இப்படி பேசுறான் பாருங்களேன். குழந்தை எப்படி பரிசுத்தமாக இருக்குதோ அதே மாதிரி நாங்களும் பரிசுத்தமா இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்க, நஹ்னு அபுனா உல்லாஹி வ அஹிப்பாஹு, நபிமாருங்க பூரா நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். நபிமாருங்க பூரா பேரும் எங்களுக்கு சொந்தக்காரங்க. சொர்க்கத்துக்கு போறதும் இருந்தா அது யூத நசாராக்களை தவிர அவர் யாரும் எங்க போக மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. நாங்க தான் சொர்க்கத்துக்கு முழு தகுதியானவங்க. நாயகமே ஆக மொத்தம் நாங்க பரிசுத்தமானவங்கன்றாங்க. என்ன சொன்னானுங்க? ஆக மொத்தம் நாங்க பரிசுத்தமானவங்க. இப்ப இதுல இருந்து என்ன வழங்குதுன்னா, உடம்பு பூரா அழுக்க வச்சுக்கிட்டு வெளிரங்கத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? நாங்க நாங்க பரிசுத்தமானவன்னு யார் சொன்னாங்க? இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. பத்தாததுக்கு ஒரு குழந்தையும் கையில தூக்கிட்டு வந்துட்டாங்க. குழந்தையும் கையில தூக்கிட்டு, இந்த குழந்தை எப்படி பரிசுத்தமாக இருக்குதோ அது மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், அழுக்கு இல்லாதவங்களா இருக்கிறோம், பாவம் செய்யாதவங்களா இருக்கிறோம். என்ன செஞ்சாங்க? பட்டியல் போட்டாங்க. உடனே அல்லாஹ்ல ஆயத்தை இறக்கிட்டான். ஆயத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? என்ன ஒரு ஆச்சரிய நாயகமே. அல்லாஹ் கேட்கிறான், ஆச்சரியத்தோடு அல்லாஹ் பேசுறான். என்ன அலம் தர நாயகமே, நீங்க பார்க்கலையா? அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், உண்மையிலே இந்த மனிதர்கள் எல்லாம் அழுக்கு படிஞ்சிருக்கிற போது வெளிரங்கத்தில் என்ன செய்யறாங்க? தாங்கள் எல்லாம் பரிசுத்தமானவங்க என்ன செய்யறாங்க? பேசிக்கிறாங்க. நாயகமே என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். உண்மையிலே இவங்க எப்படி இருக்காங்க? அழுக்கு பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அழுக்கு பிடிச்சிருக்கிறாங்க. ஷிர்க்குங்கிற பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும் பெரும் பாவத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிரங்கத்தில் என்ன செய்யறாங்க? நாங்களெல்லாம் பரிசுத்தமானவங்க என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இவங்க உண்மையிலே என்ன கிடையாது? பரிசுத்தமானவங்க கிடையாது. இவங்க உண்மையிலே என்ன கிடையாதுங்க? பரிசுத்தமானவங்க கிடையாது. முழுக்க முழுக்க அழுக்கானவங்க என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இப்ப நம்மள்ட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்குது. நம்மள்ட்டையும் இந்த இப்பதான் நான் சொல்ல வரேன், நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம எப்படி வாழணும், நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எப்படி வாழணும். இந்த யூதர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அழுக்கு பூரா சுமந்துக்கிட்டு வெளிரங்கத்துல என்ன செய்யறாங்க? பரிசுத்தமானவங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க. அது மாதிரின்னா அதை நாமளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு, எல்லா விதமான தவறுகளையும் குற்றங்களையும் செஞ்சுக்கிட்டு நாம என்ன செய்யறாங்க? நாம பரிசுத்தமான என்ன செய்யறோம்? சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமனித்தகா, பிமனித்தகா, உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காதீங்க, உண்மையிலே தக்வா உள்ளவங்க யாருன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிறான். சொல்றது யாருங்க? அல்லாஹ் தான் சொல்றான். சொல்றது புரியுதுங்களா? நாம நம்ம காரியத்தெல்லாம் நம்ம அமலெல்லாம் செஞ்சோம்னா நாம நமக்குள்ளே மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டோம்? பரவாயில்லப்பா, 150 நல்ல தக்வாவோட தான் இருக்கிற நீங்க என்ன செய்யற? அவரே என்ன செஞ்சுக்கிறாருங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப அவரவே என்ன செய்யறாருங்க? பரிசுத்தப்படுத்திக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காதீங்க, உண்மையிலேயே தக்வா உடையவங்க யாரு, உண்மையிலேயே பரிசுத்தமானவங்கிறது யாரு? யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நீங்களே என்ன செய்யாதீங்க? மார்க் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே என்ன செய்யாதீங்க? மார்க் போட்டுக்காதீங்க. இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற பரவி இருக்கிற ஒரு பெரிய நோயே இந்த நோய் தாங்க. இந்த நோய் தாங்க. இந்த நோயை மட்டும் கலட்டி வச்சிட்டோம் சொன்னோம்னா நாம மனிதர்களாக வாழ ஆரம்பிச்சிருவோம். அதையும் தாண்டி மகான்களாக வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? நாம நம்மளையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். பரிசுத்தமானவங்க பரிசுத்தமான. அல்லாஹ் சொல்றான், ஹு அஅலமு பிமனித்தகா. ஃபர்ஸ்ட் சொல்றது ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்க நஃப்ஸை நீங்களே பரிசுத்தமானவன் சொல்லி தீர்ப்பு பண்ணிக்காதீங்க. என்னங்க? தீர்ப்பு பண்ணிக்காதீங்க. உண்மையிலே தீர்ப்பு செய்யறவன் யார் தான்? அல்லாஹ் தஆலா தான்ங்கற என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். முடிவு பண்றவன் யாருங்க? அல்லாஹ். நாமளே என்ன செஞ்சுக்கிட்டோம்? முடிவு பண்ணி மார்க் போட்டு வச்சுக்கிட்டோம். ரம்ஜான் காலத்துல ஒரு 3 குர்ஆன் முடிச்சிட்டாரு. ரம்ஜானுக்கு அப்புறம் எல்லா வக்தையும் சரியா தொழுதுட்டு வர்றாரு. 10ஆவதுக்கு போதாத குறையா தஹஜ்ஜத்துக்கு வளமையாக்கிக்கிட்டாரு. இப்ப மனசுக்குள்ள என்ன வந்துருச்சுண்டா, நாம ஓரளவுக்கு வந்துட்டோம், ஏன் நாம ஓரளவுக்கு தக்வாவோட வந்துட்டோம், இந்த என்ன மனுஷனுக்கு வரக்கூடாதுங்கிற அல்லாஹ் தஆலா இப்பதான் சொல்றேன். நாம இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி வாழணும் தெரியுமா? ஆஹா பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, ஆஹா பாவமான காரியத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு கவலை மனசுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கணுங்க? இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் அசல் பாடம். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்களில் ஒரு பேரர், மிகப்பெரிய மகான். அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாமா? சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். 7 வயது சிறுவர் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு, அம்மா
நரகத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த நரகத்தை பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அப்போ தாய் என்ன செஞ்சாங்க, விளக்கி காண்பிச்சாங்க. விறகு இருக்கு பார்த்தியா, விறகு வச்சு என்ன செய்யறோம், நம்ம அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அடுப்புல டக்குன்னு தீ மூட்டுறதுக்கு என்ன செய்வோம்னா சின்ன சின்ன விறகுகள் என்ன செய்யறோம் வைக்கிறோம். இது மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னா நரகத்துல நெருப்பை மூட்டி பாவிகள் என்ன செய்வான் உள்ள போட்டு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா அதாபு செய்வான். என்ன செஞ்சாங்க, தாய் ஒரு யதார்த்த உதாரணத்தை என்ன செய்யறாங்க மகனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கேட்ட உடனே இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் என்ன செஞ்சாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. ஏப்பா அழுகிற நீ, என்னத்தை இப்ப நான் சொல்லி போட்டேன், நீ எதுக்கு இப்படி அழுகிற? இல்லை இல்லை, நெருப்பு நல்லா பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன விறகு அல்லாஹ் தஆலா நீங்கள் உள்ள சொருகிற மாதிரி நாளைக்கு நெருப்புல நல்லா நெருப்பு பிடிக்கிறதுக்கு எங்களை மாதிரி சின்ன பசங்க நல்லா உள்ள சொருவிட்டான்னு நாங்கள் என்ன செய்யறதுன்ட்டாங்களாம். என்ன தக்குவா பார்த்தீங்களா, என்ன தக்குவா பார்த்தீங்களா? சஜிதாவிலே விழுந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுவாங்களாம். காலம் கடந்து மௌத்தாகிற வரைக்கும் யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. எப்பேற்பட்ட மகான், சிறு வயதிலிருந்தே தக்குவாவுடைய உச்சத்துல வாழ்ந்த அந்த அடியாரு கடைசி கால வரைக்கும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் சாதாரணமான ஆள்றாரப்பே, நான் ஒரு சாதாரணமான ஆள்றாரப்பே, என்னை நீ மன்னிச்சர்றாரப்பேங்கிறதா பணிவைத்தான் சொன்னாங்களே ஒழிய நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு வணக்கசாலி, நான் ஒரு பெரிய அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யலைங்க, சொல்லவே இல்லை. நாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தெரியுமா, இப்பேற்பட்ட ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதை தூக்கி போட்டுட்டு நான் ரப்பே, நான் ஒரு சாதாரணமான ஆள்றா ரப்பே, நான் ஒரு பாவிடாட ரப்பே, உன்னுடைய பலகீனமான அடியான்ற ரப்பே. ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காமிச்சாமல்லங்க, ஜும்மாவில் கூட சொன்னோம், நம்ம ஹக்கீமில் படுத்துக்கிட்டு நீண்ட நேரம் சஜிதாவிலே விழுந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க நம்ம ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா. பக்கத்தில் போய் ஒருத்தர் என்ன செய்றார், காது வச்சு கேட்குறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னா அழகா சொல்லுவாங்களாமா, உன்னுடைய அடியான் உன் வாசல்ல வந்து பிச்சை கேட்கறதுக்கு நின்றுகிட்டு இருக்கிறான்டார். உன்னுடைய அடியான் உன் வாசல்ல வந்து நான் என்ன செய்யறேன், உன்னிட்ட யாசகம் கேட்கறதுக்காக நீ நின்றுட்டு இருக்கிறேன் என்ன செய்வாங்க சொல்லுவாங்கண்டா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமானது என்ன தெரியுமா, தன்னையே தாழ்த்திக்கிறது. என்னதுங்க, தன்னையே தாழ்த்திக்கிறது. நாம என்னைக்குமே பெரிய ஆள் கிடையாது, நாம என்னதுங்க சாதாரணமான ஆளு. இந்த சாதாரணமான ஆளுங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்ப வருதோ அப்பதான் நம்ம கல்வி பரிசுத்தமாகிறதுக்கு எட்டு வைக்குதுன்னு அர்த்தம். சொல்றது செய்தி புரியுதுங்களா? இந்த பரிசுத்தமானத்தினுடைய விஷயத்தை அந்த யூத நசாராக்கள் இல்லாததுன காரணத்தினால அவங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்கண்டா, நாங்க தான் காலையில செய்யற பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான், மாலையில செய்யற பாவத்தை அல்லாஹ் தஆலா காலையில மன்னிச்சிடறான், நாங்க தான் எந்த பாவமும் செய்யலையே, நாங்களாம் இந்த பச்சை குழந்தை மாதிரி நாங்க என்ன செய்யறோம், நாங்களாம் இருந்துகிட்டு இருக்கிறோம்னு என்ன செய்வாங்களாமா அந்த யூதர்கள் சொல்லுவாங்க. இந்த யூதருடைய பழக்கம் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, எந்த காலத்திலும் என்ன செஞ்சிடக்கூடாது, வரவே கூடாது. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க, இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய அரசர், மிகப்பெரிய அரசர். அந்த அரசர் தன்னுடைய அரச பதவியெல்லாம் திறந்துட்டு என்ன செஞ்சுட்டாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு சராசரி ஒரு மனிதனாக வாழ்ந்தா தான் அல்லாஹ் அடைய முடியும்னு என்ன செஞ்சாரு, பதவிக்கு இந்த 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 யுத்தத்துக்கே வந்தார். எப்படி வந்தாரு, வேட்டைக்கு போயிட்டு வந்தாங்க. வேட்டைக்கு போயிட்டு வந்தவொடனே உங்களுடைய அந்த பிரம்மாண்டமான மெத்தையில அடிமை பெண் என்ன செஞ்சுட்டு இருக்குது, படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குது. ஏன் பெட்ல நீ படுத்து தூங்குறியான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சாட்டையால என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க. சாட்டையால அடிச்சாங்க. அடிச்ச உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சிருச்சு, அலறி என்ன செஞ்சிருச்சு, எந்திரிச்சிச்சு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, தூக்கத்தினுடைய களைப்பு வேலையினுடைய பழுவில் உங்க மெத்தையை சரி செய்ய போனவன் அதுலயே என்ன செஞ்சுட்டேன், நான் படுத்து தூங்கிட்டேன். இந்த இனிமேல் நீ படுத்த உன் நிலைமை வேற. அந்த அடிமை வெளியே வர்றப்ப சொல்லிச்சாமா, ஒரு நாள் படுத்ததுக்கு என்ன நீங்க எவ்வளவு வடிக்கிறீங்களே, இத்தனை நாளா படுத்துட்டு இருக்க உங்களே அல்லாஹ் எவ்வளவு வடிப்பான், இவ்வளவு நாளா படுத்துட்டு உங்களையா அல்லாஹ் எவ்வளவு வடிப்பான். ஒரு நிமிஷ வார்த்தை தான், ஒரு நிமிஷ வார்த்தை தான் அப்படியே வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு, புரட்டி போட்டுருச்சு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, அந்த பதவி எல்லாத்தையும் திறந்து போட்டு பிரம்மாண்டமான ஆடை எல்லாத்தையும் கலட்டி விட்டு போட்டு சாக்கு துணியில ஒரு ஆடையை மாட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, ரோட்ல நடக்க ஆரம்பிச்சாங்க. யாருக்குமே அடையாளம் தெரியாத அளவுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. யார்கிட்ட போய் உங்க பேருன்னு கேட்டா நான் அல்லாஹ்வுடைய அடிமை 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 நினைச்சுவாங்களாமா, சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா. இப்படி மக்கள் கேட்டாங்களாம், அடிமை அடிமைங்கிறீங்களே, நீங்க யாருக்கு தான் அடிமை, உங்க எஜமா யாரு தான் கொஞ்சம் காமிங்களே அப்படின்னோடனே ஆயத்தை சொல்லுவாங்களாமா, இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அபுதா. இந்த துனியா வானம் பூமி யாருடைய கையில் இருக்குதோ அந்த மனிதர், அந்த அல்லாஹ்வுடைய அடிமையாக நான் இருக்கிறேன்னு என்ன செய்வாங்களாமா, இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்களாமா. இப்ப எல்லாத்தையும் துறந்தாத்தான் மனுஷன் மனது என்ன செய்யுதுங்க, பரிசுத்தம் அடையுது.
நம்ம பாவத்தையும் செஞ்சுக்கிறோம், ஹராமையும் செஞ்சுக்கிறோம், எல்லா அசுத்தங்களையும் போட்டுக்கிட்டு வெளிரங்கத்தில் வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை தொப்பி போட்டு வெள்ளை வேஷ்டி உடுத்துட்டு வந்தோம், மனசுக்குள்ள என்ன வந்துருதுங்க? யதார்த்தமா என்ன வந்துருதுங்க? நம்மளும் அல்ஹம்துலில்லாஹ் தக்வாவில் தான் வந்துட்டோம் போல தெரியுது. இந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன செய்யறான், நம்ம சாட்டையாக பதிவு செய்யறான். எப்பயும் உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, நீங்க பரிசுத்தப்படுத்திக்காதீங்க, பரிசுத்தப்படுத்திக்காதீங்க. சாதாரணமான ஆளுன்னு சொல்லுங்க. இந்த சாதாரணமான ஆளுன்னு சொல்றோம்ல, இது யாருக்கு பிடிக்குங்க? அல்லாஹ்வுக்கு பிடிக்குங்க. அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். பெரும் பெரும் பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு வெளிரங்கத்துல எந்த பாவத்தையுமே செய்யாதவங்களாக இருந்துகிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது, வெளி காமிச்சுக்கிட்டா பிரச்சனை. ஆனா நான் எதுவுமே செய்யாதவன் போல தன்னை பதட்டிக்கிறாங்க பாத்தீங்களா, அது என்னதுங்க? அது பெரிய பாவம். அதுதான் அல்லாஹ்தால இங்க என்ன செய்யறானுங்க சொல்லி காண்பிக்கிறான். இப்ப கண்ணி நிறைந்த அல்லாஹ்டியார்களே, இந்த யூத நசாராக்களுடைய செயல்பாடுகளே என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தன்னையே தானே என்ன செய்வாங்கங்க? பரிசுத்தப்படுத்திக்குவாங்க. இந்த தன்னையே தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுங்கிறது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் சொன்னா இந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வராதீங்க. உண்மையிலேயே பரிசுத்தமானவங்க தக்வா உடையவங்க யாருங்கிறது யார் தான் முடிவு செய்யணும்? அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். ஒவ்வொரு நாளும் கழியிறப்ப நாம் எப்படி தெரியுமா கழியணும்? இன்னைக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், இன்னைக்கு என்ன அல்லாஹ்வுக்கு நெருக்கமான காரியத்தை செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், இதுல நெருங்கணும், அதை விட்டு ஒதுங்கி வாழணும். இதை எண்ணத்தோடவே வாழ்க்கை என்ன செய்யணுங்க? கழிக்கணும். ஒருத்தர் வந்து இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, தஹஜ்ஜத் தொழுகணும்னு ஆசையா இருக்குது. என்ன கேட்கிறாரு? தஹஜ்ஜத் தொழுகணும்னு ஆசையா இருக்குது, ஆனா எவ்வளவுதான் எந்திரிக்கலாம் நினைச்சாலும் என்ன செய்ய முடியல, என்னால எந்திரிக்க முடியல, என்னால எழுந்திரிக்க முடியல, என்ன செய்யறது? அழகா சொன்னாங்களாமா, பகல் நேரத்துல பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தஹஜ்ஜத் தொழுகைக்கு அல்லாஹ் உங்களை எழுப்பி விட்டு வந்தாங்க. என்னதுங்க? பகல் நேரத்துல பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தஹஜ்ஜத் தொழுகைக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களையே எழுப்பி விட்டுருவான், உங்களையே எழுப்பி விட்டுருவான் அப்படின்னு என்ன செஞ்சாங்களாமா சொன்னாங்களாம். அவர்கிட்ட இன்னும் அடுத்த ஒருத்தர் கேட்டாராமா, பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, செய்ய முடியாமலே போயிருது, என்ன செய்யறதுன்னு கேட்டாராமா. பெரிய பெரிய அமல்லாம் செய்யணும். அழகா சொன்னாங்களாமா, நீ இரவு முழுக்க நின்று வணங்கல என்றாலும் பரவாயில்ல, பகல் பூரா நோன்பு வைக்கல என்றாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு அமல் சரியா செஞ்சுக்கிட்டு வா, நீ அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா ஆயிர வேண்டாங்களாமா. என்னன்னு கேட்டாராமா. இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கம்மா, ஹலாலான உணவை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நீ அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக மாறிடலாம். ஹராம இந்த இவ்வளவு பெரிய அமல் செய்யலைங்கிறலாம் பரவாயில்ல, செய்யலேட்டாலும் பரவாயில்ல, பெரிய பெரிய தொழுக வணக்கங்களை இபாதத்துக்களை செய்யலைன்றாலும் பரவாயில்ல, ஒன்னே ஒன்று என்னதுங்க? உணவு மட்டும் ஹலாலாக இருக்கணும். உணவு மட்டும் ஹலாலாக இருந்துச்சுன்னா நீ யாரை அடைஞ்சிடலாம்? அல்லாஹ்வை ரொம்ப வெகு சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். நாம இதுல குளறுபடி வச்சுட்டு எவ்வளவு பெரிய அமலை செஞ்சாலும் இங்க என்ன செய்யாதுங்க? ஏற்றத்தை அடைஞ்சு கொள்ள முடியாது. சொல்ல வர செய்தி புரியுதுங்களா? ஏற்றத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க? அடைஞ்சு கொள்ளவே முடியாது. இப்ப அல்லாஹ்தால சொல்லி காண்பிக்கிற செய்தி என்ன தெரியுமா? அழகான ஒரு தத்துவ பாடத்தை அல்லாஹ்தால சொல்றான். நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நாம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காதீங்க, பரிசுத்தப்படுத்திக்காதீங்க. என்னைக்குமே உங்களையே சாதாரண ஒரு மனிதராக என்ன செய்யுங்க, நீங்க கருதுங்க. நான் அல்லாஹ்வுடைய ஒரு பலகீனமான ஒரு அடியான், நான் அல்லாஹ்வுடைய ஒரு பலகீனமான ஒரு அடியான், நான் மூமின் தான், நான் முஸ்லிம் தான், நான் எல்லாத்துக்குண்டான ஒரு மனிதன் தான், நான் ரசூலுக்கு நெருக்கமானவன் தான், ஆனா நான் ஒரு ஆள், சாதாரணமான ஒரு ஆள். ஏங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போகிறப்போ உங்களை எப்படி கூப்பிடுறதுங்க நாயகம்னு அல்லாஹ் தஆலா ரசூல்லாட்ட கேட்கிறான். உங்களைய எப்படி கூப்பிடுறதுங்க நாயகம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்கிறப்ப அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கலீமுல்லான்னு என்னை நீ சொல்லு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கலீலுண்டான்னு சொல்லு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறப்ப ரூஹுல்லான்னு சொல்லு. ஒவ்வொருத்தர் நபிமார்கள் ஒவ்வொரு பட்ட பெயர்களை சொல்லி, இப்படி என்னை அழறாப்பே, நீ அழைச்சேனா எனக்கு பெருமைதானன்னு என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னாங்க. ரசூல்லாட்ட அல்லாஹ் கேட்கிறான், உங்களை எப்படி நாங்க அழைக்கிறது? உன் அடியான்னு சொல்றார் அப்படி, அதை விட எனக்கு வேற எதுவுமே இல்லைன்றாங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அல்லாஹ் அவனுடைய அடியாரை மேராஜுக்கு என்ன செஞ்சான்? அழைத்து செஞ்சான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலாட்ட ரசூல்லா என்ன சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருந்திருப்பான்லங்க. ஹபீபுல்லான்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி இருந்திருப்பான்ல, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சொன்னா அல்லாஹ் சொல்லி இருந்திருப்பான்ல, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் சொல்லி தான் சொல்லி இருந்திருப்பான். இதை எல்லாத்தையும் தாண்டி என்ன பணிவ ரசூல்லா சொன்னாங்க? நான் ஒரு அடிமை, நான் ஒரு அடிமை,
அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நானும் ஒரு அடிமை, இந்த அடிமைங்கிற வார்த்தையை கூப்பிட்டு சொல்லு நீ, அதுவே எனக்கு பெரிய பெருமைன்னு சொன்னாங்கண்டா, அப்போ நாம் எப்படி சொல்லணும் அல்லாஹ்வுடைய சமூகத்தில்? யா அல்லாஹ், உன்கிட்ட ரொம்ப பரிதாபமான ஒரு அடியா வந்திருக்கிறேன்டா ரப்பே, நீ கொடுக்கலன்னா என்கிட்ட வேற யாரு கொடுக்க போறா ரப்பேங்கிற அந்த பணிவை வெளிப்படுத்துறது யாருக்கு பிடிக்கும்? அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்டாங்களாம்மா, என்ன யார்கிட்டையும் பேசவும் மாட்டேங்கிறீங்க, யார் மனிதர்கிட்டையும் சேரவும் மாட்டேங்கிறீங்க, ஒதுங்கியே போய் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்க சொன்னாங்களாம்மா. என்னை விட வயசுல சின்ன பையன்கிட்ட போய் நான் பழக ஆரம்பிச்சேன்டா, என்னை விட வயசுல சின்ன பையன்கிட்ட போய் பழக ஆரம்பிச்சேன்னு சொன்னோம்னா அவனுடைய வழிகேட்டின் மூலமாக நான் வழிகேட்டு போறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, என்னை விட பெரிய மனிதர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சேன்னா, பழக ஆரம்பிச்சேன்னா பெருமை வந்துடும். அவர் என்ன செய்வார்? அவரை பத்தியே என்ன செய்வாருங்க? பெருமை பேசிக்கிட்டு இருப்பார். சரி, எனக்கு சமமான என்னுடைய வயதுக்கு ஒத்தவங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சோன்னா ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில பொறாமை வந்துடுது. என்ன வந்துடுதுங்க? பொறாமை வந்துடுது. இதனால தான் நான் யார்கிட்ட என்ன செய்யறதில்ல, பழகிறதில்ல, பேசுறதில்ல, ஒதுங்கி இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராத ஒருத்தர் இருக்கிறான். என்னங்க, எந்த பிரச்சனையும் வராத ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவன்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துட்டோம்னா துண்டிப்புங்கிறதே கிடையாது. இந்த பொறாமை, பேராசை, பெருமை எதுவுமே ஏற்ற கிடையாது. அந்த அவன்கிட்ட கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆளை கையை பிடிச்சி அவன் கூட நண்பனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். யாருன்னு கேட்டாராமா, அவர் தான் ஒன்னே என்னை படைச்ச அல்லாண்டாராம இப்ராஹிம் அதிகம் சொல்றது புரியுதுங்களா? பணிவை வெளிப்படுத்துறது யாருக்கு பிடிக்குங்க? அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இப்ப நாம நம்மளையே பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இப்ப நமக்கு முள்ள என்ன வந்துருங்க? பெருமை வந்துடும். நமக்கு மத்தியில பெரிய ஆளுங்கிற எண்ணம் வந்துடும். இந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னோம்னா நாம என்ன செய்ய முடியாதுங்க? பரிசுத்திற்குள்ளான மனிதர்களாக என்ன செய்ய முடியாது? ஆகவே முடியாது. இப்ப நாமளும் பரிசுத்த மனிதராக ஆகணுமா ஆகக்கூடாதாங்க? ஆகணும். சட்டம் மட்டும் வெள்ளையா இருந்தா பத்தாது, உள்ளுக்குள்ள இருக்க கல்பும் வெள்ளையா இருக்கணும். ஒரு சட்டையில சின்ன கரைப்பட்டா அடுத்த நாள் அந்த சட்டையை போடுறோமாங்க? என்னென்ன டிட்டர்ஜென்ட் லிக்விட் இருக்கோ எல்லா லிக்விடையும் போட்டு என்ன செய்யறோம்? கசக்கி 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 அந்த அழுக்கை என்ன செய்யறோம்? எடுத்துறோம். கல்பு பூரா அழுக்கு பிடிச்சி போய் கிடக்குது. கல்பு பூரா அழுக்கு பிடிச்சி போய் கிடக்குது. ஹஜ்ருல் அஸ்வத் கல் எப்படிங்க இருந்துச்சு? சொர்க்கத்துல இருந்து வர்றப்ப வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு. வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு. எப்படி கருப்பாச்சு? அப்ப இங்கிருந்து கனெக்ஷன் அங்க பாஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். எங்க யதார்த்தம் அதுதானுங்க. இப்ப யாரையும் குத்தம் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. யதார்த்த மனித நிலைமை அதுதானுங்க. எப்படி அழுக்கா போச்சு, எப்படி கருப்பா போச்சுன்னு கேட்கறதுக்கு என்ன மனிதனுடைய கரம் பட்டு என்ன ஆயிடுச்சு? மனுஷனுடைய கரம் பட்டே கருப்பா போதா? மனுஷன் கல்பு பட்டிருந்தா அந்த கல் என்னவாக ஆகி போயிருந்தது. அப்ப மனிதனுடைய மனம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பரிசுத்தமாகணுங்கிறதுக்கு என்ன வழி? அல்லாவே அடுத்து பதில் சொல்றாங்க. அல்லாவே இந்த ஆயத்துல பதில் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், பலில்லாஹு யுஸக்கி மையஷா. அல்லாஹு தஆலா தான் நாடியவருடைய உள்ளத்தை அல்லாஹ்வே பரிசுத்தப்படுத்துகிறான். பரிசுத்தப்படுத்துகிற பொறுப்பை யார் எடுத்துக்கிறா? அல்லாஹ் எடுத்துக்கிறான். பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான நிலைமைக்கு நாம வர்றதுக்கு என்ன வழி? ஃபர்ஸ்ட் சொன்ன வழி, தன்னையே ஒரு மனிதன் சாதாரணமானவனாக நினைக்கணும். இந்த சாதாரணமானவனாக அப்தாக நினைக்கிற போது, உபூதியத்துங்கிற அடிமைத்தனத்துக்குள்ள வருகிற போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அந்த மனிதனை, நீ வாப்பா, நீ என் நண்பனாக ஆகிக்கப்பா, உன் நண்பன் நானுப்பா, நீ வேற யாரையும் நண்பனா தேடாத, நண்பன்னு கேட்டா என்னைய சொல்லு. நீ இன்ன வலிகி அல்லாஹுல்லதி வஹுவ யதவல்ல ஸாலிஹீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த வலிமார்களுக்கு பொறுப்புதாரி யாருங்க? அல்லாஹ் தஆலா. அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான், பலில்லாஹு யுஸக்கி மையஷா. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க? பரிசுத்தப்படுத்தி காண்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தி காண்பிக்கிறான். அப்ப பரிசுத்தப்படுத்துதல்ங்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் கிட்ட இருக்குது. அதற்குண்டான படித்தரத்தினுடைய முதல் படித்தரம் எதுங்க? நாம நம்மளையே பரிசுத்தப்படுத்தக்கூடாது. பரிசுத்தப்படுத்துகிற பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துடணும்? அல்லாஹ்ட்ட கொடுத்துடணும். இதுக்கு கீழே முஹத்திஸின்கள் ஒரு செய்தி ஒன்று எழுதுறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதர் எப்படி பரிசுத்தப்படுத்துறான் தெரியுமாங்க? அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை விட சிறந்த ஒரு மனிதன்ட்ட அந்த மனிதனை கொண்டு போய் சேர்க்கிறான். நம்ம என்ன செய்யறாங்க? சேர்க்கிறான். அந்த சேர்க்குதல் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தமிழ் அரபி வாசகத்தில் எப்படி சொல்றோம்? சிறந்த ஆலிம்கள், சிறந்த மேதைகள், சிறந்த மஷாயிஹ்மார்கள், சிறந்த ஷேகுமார்கள் என்ன செய்யறான் நாம சொல்றோம். அந்த நல்ல மனிதர்கள்ட்ட கொண்டு போய் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? பரிசுத்தப்படுத்துறதுக்காண்டி கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த மனிதர் என்ன செய்யறாரு? தான் எப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டோன்னு அந்த வழிமுறை எல்லாத்தையும் இந்த மனிதனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்ற புரியுதுங்களா? தான் எப்படி படிச்சு பெரிய ஆளாக ஆகினாரோ அதை மாதிரி உண்டான பாடத்தை இந்த மனுஷனுக்கு என்ன செய்யறாரு? சொல்லி கொடுத்து அந்த மனிதரை என்ன செய்யறாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். இப்ப பரிசுத்தப்படுத்துகிற பொறுப்பை யார் எடுத்துக்கிறார்? அல்லாஹ் எடுத்துக்கிறான். எடுத்துறதுக்குண்டான விடைப்பாடு என்ன? இந்த மனிதர்கிட்ட கொண்டு வந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சேர்த்திக்கிறான்.
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 60 வயசு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 60 வயசு. போய் கேட்டார் ஒருத்தர், உங்களுக்கு எத்தனை வயசுங்க? எனக்கு 2 வயசு தான் ஆச்சு அப்படின்றாங்க. என்ன சொன்னாங்க? 2 வயசு தான் ஆச்சு. விளையாட்டு சொல்லாதீங்க ஜி, என்ன உண்மையை சொல்லுங்க இமாமே, உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 2 வயசு தான்ப்பா. ஒன்றும் புரியலையே. இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்திட்ட நான் ஒரு முரீதாக பையத்தாகி எனக்கு 2 வருஷம் தான் ஆச்சு. என்ன சொன்னாங்களாமா? இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்திட்ட நான் பையத்தாகி 2 வருஷம் தான் ஆச்சு, அதனால எனக்கு வயசு எத்தனை? 2 தான். அப்ப என்ன சொல்ல வர்றாங்கண்டா, இந்த பையத்துக்கு முன்னால் இருக்கிற காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில கணக்கிலே கிடையாது. சொல்ற புரியுதா? கணக்கிலே கிடையாது. சொல்லுவாங்களாமா, இமாம் ஜாஃபர் சாதிக் மட்டும் என் வாழ்க்கையிலே வராமல் போயிருந்தால் இந்த இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாங்கிற ஒரு ஆளே இந்த துனியாவில் இருந்திருக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய பரிசுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது எதிலிருந்து ஆரம்பிக்குதுங்க? ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட அந்த நல்ல மனிதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்துகிற போது என்ன ஆகுதுங்க? பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனிதர்களாக என்ன செய்யறாங்க? ஆகிறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மாமேதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுல ஒருத்தர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் ஒரு ஆள் ஃபுல் போதை எதிர் திசையில வர்றாரு. எதிர் திசையில ரோடு பூரா சேரும் சகதியுமா என்ன செய்தி இருக்குது. இவர் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்க இவன் சேத்துக்குள்ள காலை விட்டுருவானோன்னு சொல்லிட்டு, எப்பா பூரா சேரா இருக்குது, நீயே போதையில் இருக்கிற, எங்கேயும் காலை கீழே விட்டு உள்ள போய் மாட்டிக்காதுன்னு என்ன செய்யறாங்க? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அவன் போதையிலிருந்தே பதில் சொன்னானாமா. நான் உள்ள விட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, துனியாவை பத்தி கவலை கிடையாது, ஆகிரத்தை பத்தி கவலை கிடையாதுனாலதான் மொடா கூடியனா இருக்கிறேன். ஆனா நீங்க பெரிய இமாம், நீங்க எங்கேயும் காலை தவறி விட்டுறாதீங்க, உங்களை பார்த்து இருக்கிறவங்க எல்லாம் வழிகட்டு போயிடுவாங்க. என்னங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி 3 நாள் அழுதாங்களாம். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நன்றி செலுத்தினாங்களாமா. இந்த மனிதரின் மூலமாக எனக்கு இவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க அல்லாஹ்வே, உனக்கே எல்லா விதமான புகழுன்னு சொன்னாங்களாமா. சொல்ல வர செய்தி புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா இப்படித்தான் மனிதர்களை என்ன செய்யறாங்க? பரிசுத்தப்படுத்துகிறான். பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு உண்டான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வே வெளிப்படுத்துவான். பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனுடைய ஃபர்ஸ்ட் தரத்தில் இருக்கிறவங்க யாருன்னா நபிமார்கள். யாருங்க? நபிமார்கள் பாவத்தை செய்யவே மாட்டாங்க. பாவம் செய்யறதுங்கிறது அவங்களுக்கு தடுக்கப்பட்டது, அவங்கள்ட்ட பாவமே நடக்காது. இதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன நடக்குங்க? பாவம். சராசரி மனிதனாக இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு என்ன நடக்கலாம்? பாவம் நடக்கலாம். இந்த பாவத்தில் இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? பரிசுத்தப்படுத்தப்படுறாங்க. அவங்கள தான் நம்ம வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், குத்துபுமார்கள், அவுலியாக்கள், கௌசுகள் அப்படின்னு என்ன செய்யறோம்? நம்ம பல பேர்களை கொண்டு என்ன செய்யறோம்? அழைக்கிறோம். நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் என்ன வித்தியாசம்? நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் என்ன வித்தியாசம்? எங்க உண்மையான யதார்த்த வித்தியாசத்தை சொல்லுங்க. அவங்களுக்கு வராது. இது நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது யதார்த்தமான ஒரு பதில், அதற்குள்ள இருக்கிற இன்னொரு பதிலை சொல்றேன். நபிமார்கள் அப்படிங்கிறவங்க அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுற மனிதர்கள். என்னதுங்க? அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிற மனிதர்கள். 1,24,000 மனிதர்களையும் யார் செலக்ட் பண்ணா? அல்லாஹ் செலக்ட் பண்றான். அல்லாஹ் செலக்ட் பண்ணி மேலேருந்து ஆர்டர் அனுப்புறான். மேலிருந்து ஆர்டர் அனுப்புறான். அந்த ஆர்டருங்கிறதா நீங்க சொல்ற வஹி. அந்த வஹி யார் கொண்டு வர்றா? சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து அந்த நபிக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை இவங்க என்ன செய்றாங்க? சமூகத்துக்கு பாஸ் பண்ணி அந்த நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாருங்க? நபிமார்கள். இது பதிலுடைய யதார்த்த பதில். இது வலிமார்கள் அப்படிங்கிறவங்க என்ன தெரியுமாங்க? வலிமார்கள் அப்படிங்கிறவங்க நபிமார்களுக்கெல்லாம் ஆர்டர் மேல இருந்து வருது. எல்லாம் விளங்கிக்கணும். யார் கட்டளை போடுறா? அல்லாஹ் கட்டளை போடுறான். கட்டளை இடப்படுறாங்க யாரு? நபிமார்கள். கட்டளை இடப்படுகிறார்கள் யாருங்க? நபிமார்கள். இதை சமூகத்துக்கு சொல்லுங்க, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க, இதை செய்ய சொல்லுங்க. நீங்க எல்லா ஆர்டரும் மேலேருந்து வருது. அந்த ஆர்டரை நபிமார்கள் பாஸ் பண்றாங்க. வலிமார்கள் யாரு தெரியுமா? கீழே இருந்து அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போடுறவங்க. புரியுதா? கீழே இருந்து அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போடுறவங்க. எப்படி ஆர்டர் போடுறவங்க? இவங்க கல்புல நினைச்சாவே அல்லாஹ் என்ன செய்யறாங்க?
கபூல் பண்ணி முடிச்சிடறான். எப்படிங்க இது அதற்கு சாத்தியம், ஒன்றும் புரியலையே அப்படின்டா, யதார்த்தமான உதாரணம் என்ன தெரியுமா? வாழுகிற காலத்துல நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, எல்லா நிலையிலையும் அல்லாங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு வராது. வலிமார்களுக்கு என்ன வராது? அல்லாஹுங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே வராது. இப்பேற்பட்ட ஒரு மனிதர் யதார்த்தமாக சந்திக்கிற பாக்கியம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அந்த மனுஷருக்கு எப்படி தெரியுமா? 100 வார்த்தை பேசுறீங்களா, இல்ல 99 வார்த்தை அல்லாஹ் தான் பேசுவாருங்க. அவர் வேற எதுவுமே பேச மாட்டார். என்னதுங்க 99 வார்த்தை பேச்சு என்னதான்? அல்லாஹ் அல்லாஹ். கடைசி அவருக்கு என்ன பேர் வந்துச்சு தெரியுமா? அல்லாஹும் அல்லான்னு அவருக்கு பேர் ஆகி போச்சு. எதை கேட்டாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, அல்லாஹ் தான். அல்லாஹ் பார்த்துக்குவோம், அல்லாஹ் செஞ்சுக்குவோம், அல்லாஹ் செஞ்சுக்குவோம். மனைவி இக்கட்டான சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. டயாலிசிஸ் பண்ணி 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 உடம்புல டயாலிசிஸ் போடுறதுக்கு இடமே இல்லை. கையில போட்டாச்சு, காலில் போட்டாச்சு, தொடையில போட்டாச்சு, எல்லா இடத்துலையும் போட்டாச்சு, என்ன இல்லைங்க, இனிமேல் டயாலிசிஸ் பண்றதுக்கு இடம் இல்லைன்ட்டான் டாக்டர். ஆனா நோய் இன்னும் சிஃபாவாகல. அந்த மனிதர் யதார்த்தமாக சொன்ன வார்த்தை தெரியுமா? நோயை கொடுத்தவன் அவன், நோயை கொடுத்தவன் அவன், எனக்கு மனைவியாக்கி கொடுத்தவனும் அவன் தான், பிறக்க வச்சதும் அவன் தான், பிறக்கிறதுக்கு முன்னாலே மௌத்தை முடிவு பண்ணதும் அவன் தான். என்னால எதுவும் முடிய போகிறது கிடையாது, என்னால எதுவும் ஆக போறதும் கிடையாது. எல்லாம் யார் பார்த்துக்குவா? அல்லாஹ் பார்த்துக்குவா. வீட்டில் போய் அந்த அம்மாவை பார்த்தா இவரை விட 100 மடங்கு அந்த அம்மாட்ட தக்குவா இருக்குது. அந்த அம்மா யதார்த்தமாக இருக்குது. கண்ணிருந்து ஒரு கண்ணீர், ஒரு எதுவுமே இல்லை. அவன் பார்த்துக்குவாங்க. இந்த உடம்பு எனக்கு சொந்தமே இல்லை, அவனுக்கு தானே சொந்தம். நான் எனக்கு உட்காந்து பெனாத்திக்கிட்டு இருக்கணும், நான் எனக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும். அப்போ அவங்க சொல்றாங்க, இவ்வளோ குத்துறான், இவ்வளோ ஊசி போடுறான், எந்த வழியுமே எனக்கு தெரியவே இல்லைங்கிறாங்க. சொல்ற புரியுதா? எந்த வழியும் எனக்கு தெரியவே இல்லைங்கிறாங்க. மொத்தத்தையும் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கங்க? அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப வாழுகிற காலத்துல எல்லா நிலையிலையும் அல்லாஹ்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த மனிதர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க? வஃபாத் ஆயிடுறாங்க, மௌத்தாகி போயிடுறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? தன்னைய மறைச்சிக்கிட்டு அந்த நபி வழிமார்களை வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. சொல்ற புரியுதா? தன்னைய மறைச்சிக்கிட்டு அந்த வழிமார்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்தால வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. என்ன செஞ்சீங்க? நாங்க யதார்த்தமா சொல்ற ஒரு உதாரண செய்தியை உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தப்பா விளங்க கூடாது. இதுதான் அசல் பாடம். அசல் பாடத்தை தெரியாம தான் நாம என்ன செய்யறாங்க? யார் யாரோ என்னென்னையோ சொல்றத நம்ம காதுல வாங்கி இது இப்படி இது இப்படின்னு என்ன செஞ்சாரோ விளங்கிக்கிறோம். யதார்த்தமான ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான். இங்க இருந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு? பெரியவங்க நல்ல அடையாறு அடங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாரு? போகிறார். இதை நம்ம தர்கான்னு என்ன செய்யறோம்? நாம சொல்றோம். நல்லடியார்கள் அடங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன செய்யறாரு? போய் துவா கேட்கிறாரு. யா அல்லாஹ், இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் நான், உன் நல்லடியாருடைய ரவுலாவுக்கு வந்திருக்கிறேன் நான், இந்த நல்லடியார் பொருட்டால் என்ன செய்ய, நீ என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி கொடு, என் ஹாஜத்தை நீ நிறைவேற்றி கொடு, நீ தான் இதை என்ன செய்யணும்? முடிச்சு கொடுக்கணும். இந்த நல்லடியார்கள் பொருட்டா என்ன செய்யறேன் நான் கேட்கிறேன். ஏன்? இவர் உனக்கு நெருக்கமானவர், உன்னுடைய வாழுகிற காலத்தில் உன்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இந்த மனிதர், இந்த அடியாருடைய பொருட்டால் என்ன செய்ய, ஹாஜத்தை என்ன செய்ய, நீ நிறைவேற்றி கொடு. போனாரு, துவா கேட்டார். கொஞ்ச நாள் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? கபூல் செஞ்சு கொடுத்துட்டான். அல்லாஹ்தால கபூல் செஞ்சு கொடுத்துட்டான். இப்ப எப்படி விளங்குது பாத்தீங்களா? இப்ப அந்த மனிதர், அந்த நல்லடியார்கள் வாழ்ற காலத்துல அல்லாஹ் அல்லான்னு வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். அவர் மௌத்தா போனவன அல்லாஹ் என்ன செய்யறான்னா தன்னைய மறைச்சிக்கிட்டு அந்த அடியார், அந்த நல்லடியார் அல்லாஹ் வெளிப்படுத்துறான். எப்படி தெரியுமா? நான் இங்கிருந்து மவுண்ட் ரோட் தர்காவுக்கு போய் துவா கேட்டேன். மவுண்ட் ரோட் தர்கால போய் என்ன செஞ்சேன்? நான் துவா கேட்டேன். அல்லாஹ்தால என்ன செஞ்சுட்டான்? எனக்கு கபூல் ஆக்கி கொடுத்துட்டான். இப்ப இவருக்கு என்ன செய்யுது? யதார்த்தமா கல்வில என்ன ஓடுதுன்னு சொன்னோம்னா, அந்த நல்லடியார்களோடு நாமளும் என்ன செய்யணும்? நாம தொடர்பு வச்சுக்கணுங்கிற யதார்த்தம் என்ன செய்யுது? அந்த மனுஷனுக்கு வருது. இந்த மனுஷனுக்கு வருது. இப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்களேன். அல்லாஹ்தால தான் அந்த காரியத்தை முடிக்கிறான், அல்லாஹ்தால தான் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குறான். ஆனா அல்லாஹ்தால அந்த இடத்துல தன்னை மறைச்சுக்கிட்டு யாரை வெளிப்படுத்துறான்? அந்த அடியார்களை வெளிப்படுத்துறான். இதுதான் யதார்த்தமான உண்மை, உதார்த்தமான உண்மை. இது இந்த துனியாவிலேயே இது நம்ம யதார்த்தமாக என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். இது ஒருத்தரை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தரை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்றீங்க? நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்வாரு? நானும் ஒன்றும் கிடையாது, என்னை பார்த்துக்கிட்டதெல்லாம் யாரு? அவரு தான் நம்ம சொல்றோம் இல்ல, அது மாதிரி தான். இது யதார்த்த பாடம் உங்களுக்கு புரியுதாங்க? புரியலன்னு நினைக்கிறேன். யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, தர்கால அடங்கி இருக்கிறவங்களாம் யாருங்க? இப்ப பாடத்தை அதை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். உலகத்துல எத்தனை லட்சக்கணக்கான வலிமார்கள் இருக்கிறாங்க.
இந்த சென்னை மாநகரத்தை சுற்றி எத்தனை நம்ம வழிமார்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அடங்கியிருக்காங்க? ஒன்றும் இல்லைங்க. இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் செய்ய துராபுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி எங்கே அடங்கியிருக்கிறாங்க? ஸ்டான்லி தர்கால என்ன செஞ்சுருக்காங்க, அடங்கியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அல்லாஹு தாலா அந்த இடத்துல தன்னை மறைச்சிக்கிட்டு அந்த வழியை என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறான். ஒன்றும் இல்லைங்க, நாம போகலேன்றாலும் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மாட்டு மத சகோதரர் அங்கே வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அங்கே வந்து அவனுடைய வணக்கத்தை என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறான். என்ன செய்யறான் அல்லாஹு தாலா, தன்னை மறைச்சிக்கிட்டு யாரை வெளிப்படுத்துறாங்க, அந்த நல்லடியாரை அல்லாஹ் என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கும் ஹஸ்ரத் நிசாமுத்தீன்கிற பெயர் தான் என்ன செய்யும், இன்னைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லப்படுது. டெல்லின்னு என்ன செய்யப்படுறது இல்லை, சொல்லப்படுறது இல்லை. உலகத்தில் உண்டான எல்லா விதமான நல்லடியார்களுடைய அடக்கஸ்தலங்களையும் பாருங்க, யார் தான் அடங்கியிருக்கிறா, அந்த நல்லடியார்கள் அடங்கியிருக்கிறாங்க. வாழுகிற காலம் முழுக்க யாரை சொன்னவங்க, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தோம். நத்தஹர் ஷா வலியுல்லான்னு ஒருத்தங்க அடங்கியிருக்கிறாங்க திருச்சியில். நத்தஹர் வலின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இவங்க எப்பேற்பட்ட வணக்கசாலி தெரியுமாங்க, மிகப்பெரிய உச்சகட்ட பணிங்க, மிகப்பெரிய உச்சகட்ட பணி. உச்சகட்ட பணியில குளிர்ந்த தண்ணியில் என்ன செய்வாங்க, ஒது செய்வாங்க. எதுக்கு ஒளி செய்றீங்க, என் நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்குங்க, என் நஃப்ஸை கட்டுப்படுத்துறது. குளிர்ந்த தண்ணியில ஒது செய்கிற போது என்ன செய்வாங்க, நஃப்ஸ் என்ன செய்யுது, என்னுடைய நஃப்ஸ் பக்குவப்படுது. என்ன செய்யுது, என் நஃப்ஸ் பக்குவப்படுது. இந்த தன்னையை பக்குவப்படுத்திக்கிட்டாங்க யாருக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி. இந்த தன்னையவே எல்லா சூழ்நிலையும் யாரை முற்படுத்தா, தன்னை முற்படுத்தாம யாரை முற்படுத்தினாங்க, அல்லாஹ்வை முற்படுத்தினவங்கள அல்லாஹு தாலா என்ன செய்யறானுங்க, மறைஞ்சப்புறம் அந்த அடியாரை அப்படி விடுறது இல்லைங்க. நல்லா விளங்கிக்கணும். ஏங்க, உங்க மகன் உங்க பேரவே வாழ்க்கை மூராத்தையும் சொல்லிட்டு இருந்தப்பறம் அந்த மகனை நீங்க விட்டுருவீங்களாங்க? என் புள்ளங்க எதுக்கு எடுத்தாலும் என்னையவே சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் என்னையை பற்றி பெற்றான் புகழ் பாலை பாடுறான். யதார்த்த சிந்தனை அந்த அத்தாவுக்கு வருதா இல்லைங்களா? அது மாதிரிதான் அல்லாஹும் வாழுகிற காலத்துல அந்த அடியார் தண்ணியவே பற்றியே பேசிக்கிட்டு இருந்த அந்த அடியாரை வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அல்லாஹ் செய்யற காரியம் என்ன தெரியுமாங்க, அந்த அடியார் இந்த சமூகத்துல என்ன செய்யறாங்க, பரப்பி விட்டுறான். என்ன செய்யறாங்க, பரப்பி விட்டுறான். இது எப்படிங்க எதிர்த்து சாத்தியம், ஒன்றும் புரியலையே. திரும்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றேன், ஹதீஸ் குதுசியில வருகிற ஒரு ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்வானாம், ஜிப்ரீலே, இன்ன அடியாரா நான் நேசிக்கிறேன், இன்ன அடியாரா நான் நேசிக்கிறேன், இவரை நீங்க நேசிங்க, இவரை நீங்க நேசிங்க. ஹதீஸுடைய ஒரு வரி. ரெண்டாவது வரி, உங்களை போன்றிருக்கிற மலக்குகள்கிட்ட இவரை நேசிக்க சொல்லுங்க, இவரை நேசிக்க சொல்லுங்க. மூணாவது வரி எது தெரியுமா, சமூகத்தில் இவரை பற்றி உண்டான முகப்பத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இப்போ மனிதர்களுக்கு யதார்த்தமான பிரியமே யாரின் மீது வந்து, அந்த அடியாரின் மீது வருது. பிரியத்தை யார் போடுறா, அல்லாஹ் போடுறா. இப்போ புரியுதுங்களா, யார் போடுறா, அல்லாஹ் போடுறா. இதைத்தான் நான் சொல்றேன். வாழுகிற காலத்துல அந்த மனிதர் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருந்த அந்த அடியாருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, மறைஞ்சதுக்கு அப்புறம் தன்னைய மறைச்சுக்கிட்டு யாரை வெளிப்படுத்துறான், அந்த அடியாரை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். இப்பவும் புரியலன்னு நினைக்கிறேன். புரியல, டவுட் சொல்லுங்க. கேட்கலாம், என்ன கேட்கிறாரு, இது அதை தான் நான் இப்போ பாடமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதைத்தான் இப்போ நான் பயானா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நாம கேட்கறது யார்கிட்ட தான் கேட்குறேங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறோம். யாரை வச்சு கேட்குறோம்? ஏங்க, காலேஜுக்கு சீட்டு வேணுங்க உங்களுக்கு, எந்த காலேஜில் கேட்குறீங்க? நியூ காலேஜில் கேட்குறேன்னு சொல்லுங்க. எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு உயர்தரமான காலேஜ், பையன் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க, இந்த இடத்துக்கு இந்த சீட்டு கிடைக்காது. என்ன செய்யலாங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு எம்பி ஒருத்தர் பழக்கம் இருக்கிறார், என்ன பண்ணுங்க, எம்பி ஒருத்தர் பழக்கம் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லி அந்த காலேஜ் சீட்டு வாங்கி தர்றேன். இது நடக்குதா இல்லைங்களா? ஏன் பள்ளிவாசல் உட்காந்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் அல்லாஹ் கேட்டால் கொடுக்க மாட்டானா? எங்க சிந்தனை போது ஒருத்தர் இன்னொருத்தரோடு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்த அங்க வேலை முடியுது. என்ன முடியுதுங்க? அங்க வேலை முடியுது. நாம சொல்ற பாடம் என்ன தெரியுமா, நம்ம கல்பு பூரா அழுக்கு அடிச்சு கிடக்குது, நம்ம கல்பு பூரா அழுக்குப்பட்டு போய் கிடக்குது. நம்மள்ட்ட எண்ணமும் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனா பரிசுத்தப்பட்ட பல மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அடங்கி இருக்கிறாங்க. இவங்க ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போடுறாங்க. அதை தான் நான் சொல்றேன், அல்லாஹ்வுக்கு ஆர்டர் கொடுக்குறான். யா அல்லாஹ், என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நின்றாரு, என் சமூகத்துல வந்து நின்றாரு, அவர் உன்கிட்ட கேட்டாரு, உன்கிட்ட சொல்ல சொன்னாரு, நான் சொல்றேன், இந்த காரியத்தை நீ அவருக்கு முடிச்சு கொடுத்துரு. இப்போ என்ன ஆகுதுங்க, ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு, இவர் நல்ல நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டார், வந்துட்டார். சொல்றது புரியுதுங்களா? எந்த நல்லடியார்களுடைய தர்காவுக்கு போனாலும் சரி, எந்த வலிமாருடைய தர்காவுக்கு போனாலும் நம்ம கேட்கறது யார்கிட்ட தான், அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம்.
அல்லாஹ் தான் காலியுல் ஹாஜாத், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்றவன் யாரு தான்? அல்லாஹும் அல்லாஹோட ரசூல் தான், வேற யாரும் கிடையாது. இந்த மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துறதுனால நம்ம காரியம் வெகு சீக்கிரத்துல பாஸ் ஆகுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகு வப்தகு இலைஹில் வசீலத்த, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் வெகு சீக்கிரமாக அடையிறதுக்கு ஒரு துணையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த துணை என்ன? ஃபர்ஸ்ட் சொல்றது தொழுகை நம்மகிட்ட கிடையாது, அசல் தொழுகை நம்மகிட்ட கிடையாது. புரியுதுங்களா? என்னதுங்க அசல் தொழுகை நம்மகிட்ட கிடையாது. அசல் தொழுகை என்ன தெரியுங்களா? யாருடைய சிந்தனையும் இல்லாம முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனை. இது நம்மகிட்ட இருக்குதா? இல்ல. தக்பீர் கட்டம்னா தான் பூரா ஜாமானமும் உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்யுது? உட்காருது. ரெண்டாவது சொல்றது என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில பிடிச்சுக்கங்க. மூணாவது சொல்றது சாலிஹீன்களை கையில பிடிச்சுக்கங்க. இந்த மூணு காரியத்தின் மூலமாக என்ன செய்யலாம்? நீங்க அல்லாஹ்வை என்ன செய்யலாம்? நீங்க அடையலாம். இப்படி அல்லாஹ்வை அடையிறதுக்கு உண்டான ஒரு பொக்கிஷன் தான் நம்மளை சுற்றி அடக்கப்பட்டிருக்கிற நபிமார்களும் இந்த வலிமார்களும் நல்லடியார்கள். சொல்றது புரியுதுங்களா? எப்பயுமே என்னைக்கு நல்லடியார்களை பற்றி உண்டான சிந்தனை நமக்குள்ள நல்லது வருதோ அப்பத்தான் நாம அந்த கேட்டகரிக்குள்ள போக முடியும். நாம அந்த கேட்டகரிக்குள்ள போக முடியும், அந்த தரத்துக்குள்ள நாம போக முடியும். நாம அதை பற்றி உண்டான விஷயமே நம்ம கல்வில இல்லைன்னா நம்ம அதுக்குள்ள என்ன செய்ய முடியாதுங்க? போகவே முடியாது. லேசா புரிஞ்சிச்சா? புரியலன்னா இன்னும் ஒரு வாரம் கூட பேசுவேன். ஏன்னா தப்ப பேசல, எதை பேசுறேங்க? உண்மையை பேசுறான். உண்மையை பேசுறதுக்கு எந்த பயப்படவும் தேவையில்லை. இல்லைன்னு சொல்றவன் தான் நிறைய பொய் சொல்லணும். என்னங்க, தர்கான்னு ஒண்ணு இல்ல, நல்லவங்கன்னு ஒண்ணு இல்ல, அது இல்ல இல்லைன்னு மைனஸ் பண்ணிட்டே போறான் பாத்தீங்கன்னா, அவன் தான் நிறைய ஆதாரத்தை சேர்க்கணும். இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரம் தேவையில்லை. உண்மையிலே ஒன்னே ஒன்று யுமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வார்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனை திறந்தவன சொல்றானா இல்லைங்களா? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அப்புறம் என்னதுங்க? அல்லதீன யுமினூன பில் கைபி, முஃமின்களுக்கு உண்டான முதல் அடையாளமே மறைவானதை கொண்டு ஈமான் கொள்வார்கள். என்ன மறைவானது? அப்புறம் சொர்க்கம், நரகம், கபரு, கேள்வி கணக்கு, மஹ்ஷர் மைதானம். இந்த ரெண்டு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரு, இவங்க எதுவுமே நமக்கு என்ன கிடையாது, எல்லாம் மறைவானது. எப்படி நம்பிக்கை கொள்றோம்? சொல்லிட்டாங்க, நம்புறோம். இது மாதிரி தான் இதுவும் சொல்லப்படுது, இதுவும் குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. அசல் விஷயமே இதுதாங்க. நபிமார்கள் காலத்துல வலிமார்கள் இருந்திருக்காங்களா? நான் கேட்கிற கேள்வி. நபிமார்கள் காலத்துல வலிமார்கள் இருந்திருக்கிறாங்க. எதுக்கு முடிவு இருக்கு தெரியுமா? நபிமார்களுக்கு முடிவு இருக்குது, வலிமார்களுக்கு என்ன கிடையாதுங்க? முடிவு கிடையாது. யதார்த்தமான ஒரு நடந்த நிகழ்வு குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா சூரத்து நம்ல்ல சொல்லப்படுகிற ஒரு உதாரணம். இது புரிந்தது உங்களுக்கு புரிஞ்சா புரியும்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் கொஞ்சம் பல்கீஸ் ராணியினுடைய மிக பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை யார் இங்க தூக்கிட்டு வர்றதுன்னு கேட்டாங்க. யார் கேட்கிறா? சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இஃப்ரீத்துங்கிற ஜின்னு சொல்லுச்சு, நான் தூக்கிட்டு வர்றேன். எப்படி தூக்கிட்டு வர்ற நீங்க இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு நீங்க நகர்றதுக்குள்ள அந்த சிம்மாசனத்தை என்ன செஞ்சிடறேன், நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது ரொம்ப தாஸ்தி நேரம், ரொம்ப நேரம். இது அடுத்த இதை விட வெகு சீக்கிரத்தில் யாராவது கொண்டு வர முடியுமா? ஆசிஃப் இப்னு பர்கியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இறை நேசர் ஹஜ்ரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தர்பார்ல அந்த அரச சபையில் என்ன செஞ்சிருக்க உட்கார்ந்துருக்கிறார். நான் கொண்டு வர்றேன்னு என்ன செஞ்சார்? என்ன சொன்னாரு? நான் கொண்டு வர்றேன். நான் எப்படி? மின் தரஃபத் ஐனி, உங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள. எப்படிங்க? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்? நான் கொண்டு வந்துடுறேன். ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டப்பை தூக்கிட்டு வர்றதில்ல. பிரம்மாண்டமான சிம்மாசனம்ங்கிறது எப்படிப்பட்ட சிம்மாசனம் தெரியுமா? அது ஒரு மனிதரால தூக்க முடியாது. அந்த சிம்மாசனத்துக்கே மிக பிரம்மாண்டமான இட வசதிகள் தேவைப்படுது. ஏதோ பக்கத்து தெருவில் இல்ல, பல மைல்கள் அப்பால் இருக்கிற அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும். எதுக்குள்ள? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு என்ன ஒரு ஆஜர்? ஒரு 3 மணி நேரம் ஆகுமா? என்னங்க, ஏன் நபிக்கு அந்த சக்தி இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்பேற்பட்ட நபிங்க? சொல்லுங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்பேற்பட்ட நபி? காட்டுட்டு பயணம் செய்யக்கூடிய மனிதர், பறவைட்ட பேசக்கூடிய மனிதர், உலகத்தில் உண்டான எல்லா விதமான ஆற்றலையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஏன் ஒரு நிமிஷம் சிம்மாசனத்துக்கு ஆர்டர் போட்டா இங்க வந்திருக்காதா? அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கேட்கறாங்க, யாராவது இங்க கொண்டு வர்றீங்களா? அப்போ ஒரு என்ன செய்யறாரு, ஒரு இறைநேசர் சொல்றாரு, நான் கொண்டு வர்றேன். ஆகட்டும் டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆகட்டும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாங்க, சிம்மாசனம் வந்து நிற்குது.
சிம்மாசனம் வந்து நிற்கிது. இந்த பில்கீஸ் ராணி, பல்கீஸ் அம்மையார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறதுக்காண்டி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க புறப்பட்டு என்னுடைய சிம்மாசனத்துல, என்னுடைய அரசு சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னால அவங்க சிம்மாசனம் ஏன் இடத்துல இருக்கும். இதுதான் ஆர்டர். நல்லா புரியுதுங்களா? இதுதான் ஆர்டர். இது எப்ப நடக்கணும்? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து வச்சு, கண்ணை மூடி கண்ணை திறந்தாங்க, சிம்மாசனம் வந்துருச்சு. இப்ப கேட்கிறாரு, இது எப்படி உங்களால சாத்தியமாச்சு? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம வண்டியிலையும் வீட்லையும் எழுதி போட்டிருக்கோம். என்ன எழுதி போட்டிருக்கோம்? அதைத்தான் சொன்னார். இது என் ரட்சகன் எனக்கு கொடுத்த ஒரு அருட்கொடைன்னு சொன்னார். இது ஏன் சக்தின்னு சொல்லல, இது ஏன் சக்தின்னு சொல்ல. இதுதான் வழிமார்கள். என்னைக்குமே தன்னை முற்படுத்த மாட்டாங்க. யாரைத்தான் முற்படுத்துவாங்க? அல்லாஹுவை தான் முற்படுத்துவாங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்ப சொல்றது யதார்த்தம் புரியுதா? இப்ப அல்லாஹ்வை முற்படுத்துற இந்த அடியார்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, இவங்க துனியாவை விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கடா, அல்லாஹ் தஆலா இவங்களை இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்துவான். எப்படி வெளிப்படுத்துவான்? நான் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில், ஜிப்ரீலே நீங்க நேசிங்க, உங்களை சார்ந்து இருக்கிற மலக்குகளை நேசிக்க சொல்லுங்க, எந்த சமூகத்தில் அவர்களை பற்றி உண்டான முஹப்பத் என்ன செய்யுங்க, நீங்க கல்புல போடுங்க. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அல்லாஹுவால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனிதர்கள். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களை என்ன செய்யறாங்க, இப்படி பரிசுத்தப்படுத்துகிறாங்க. இவங்க தான் யாருங்க? வலிமார்கள். புரிஞ்சிருச்சா? இன்னமும் 3 மணி நேரம் பேச சொன்னா நான் பேசுறதுக்கு ரெடி. ஏன்னா இதை உண்மையை பேசுறேன். இதில் என்ன பேசலைங்க? பொய்யவே பேசலை. ஹக்கு குர்ஆனுடைய ஹதீஸை தாண்டி ஒரு செய்தி கிடையாது இந்த பேச்சு. முழுக்க முழுக்க உண்மை. ஏன் இதை நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, யூத நசாராக்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னைய பரிசுத்தமானவன் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காதீங்க. பரிசுத்தப்படுத்துறது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தான் யார் தக்வாவுடையவங்க என்ன செய்யும் தெரியும். அப்படி அல்லாஹ் தஆலா யாரை பரிசுத்தப்படுத்துறான்? தான் நாடியவர்களை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துகிறான். இந்த சமூகத்தில், இந்த துனியாவில் அடக்கப்பட்டிருக்கிற எல்லா வழிமார்களையும் யார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? யார் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கப்புறம் என்ன ஆதாரம் வேணும்? ஒன்றும் இல்லைங்க. கர்நாடகாவில் ஒரு கார்பரேஷன்காரன் ஆர்டர் போடுறான், ஆர்டர் பாஸ் பண்ணுறான். என்ன, இந்த இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஹைவே வருது, இங்கே இருக்கிற ஒரு கபரை என்ன செய்யணும், எடுத்தாகணும், வேற வழி கிடையாது. மிகுந்த நீண்ட மஸ்வராவுக்கு அப்புறம் இந்த இடத்த அகற்றணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடக்குது. எல்லா மக்கள்களும் என்ன செய்யறாங்க, கூடி இருக்கிறாங்க. கபரை தோன்றதுக்காக வேண்டி தோண்டப்பட்டுருச்சு. அங்க ஜனாசாவாக அடக்கப்பட்டிருக்கிற அந்த மிகப்பெரிய மகானுடைய கபரை திறந்து பார்த்தா அடக்கி இப்பதான் உள்ள வச்ச மாதிரி இருக்குது அந்த உடம்பு. அப்பதான் வச்சிருக்கிறாங்க. இந்த கேரண்டி அந்த நபி வலிமார்களுக்கு இருக்குது. நமக்கு சொல்ல முடியுமா? என்னங்க, வலிமார்களுடைய உடம்பை எது தீண்டாதுங்க? மண்ணு தீண்டாது. நபிமாருடைய உடம்பை மண்ணு எப்படி தீண்டாதோ அதே மாதிரி வலிமாருடைய உடம்பை என்ன செய்யாதுங்க, மண்ணு தீண்டாது. இதுதான் ஆதாரம். அவங்க அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க மௌத்தா போனவங்க சொல்லாதீங்க, அவங்க அங்கே என்ன செய்யறாங்க, அயாத்தோட இருக்கிறாங்க. இதுவும் புரியலன்னா இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தா போறதுக்கு முன்னாலே மௌத்தா போயிருங்கன்றாங்க. மூத்து கபுல அன் தமூத்து. ஹதீஸ் புரியுதா? மௌத்தா போகிறதுக்கு முன்னாலே மௌத்தா போயிருங்க. மௌத்தா போகிறதுக்கு முன்னாலே மௌத்தா போயிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசல் மௌத்துன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, உடம்புல இருந்து ஊகு போகிறது, இது அசல் மௌத்து. இந்த மௌத்து வர்றதுக்கு முன்னாலே நீங்க மௌத்தா போயிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌத்தா போகிறதுக்கு முன்னாலே மௌத்தா போயிருங்கண்டா என்ன, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு ஜனாசாவுடைய கழுவுறதுக்காக வேண்டி ஒரு ஆள்கிட்ட நான் ஒப்படைக்கப்பட்டுட்டேன். நான் மையத்தாய் போயிட்டேனுங்க. குளிப்பாட்டுறக்காண்டி ஒரு ஆள் வர்றாரு, அங்கிட்டு திருப்புறாரு, இங்கிட்டு திருப்புறாரு, அந்த பக்கம் திருப்புறாரு, இந்த பக்கம் திருப்புறாரு, எந்திரிச்சு உட்கார வைக்கிறாரு, தண்ணியை ஊத்துறாரு, தேய்க்கிறாரு, கொள்றாரு. என்னைக்காச்சும் மையத்து டே பார்த்து கழுவுடாப்பா என்னை ஏதாவது கேட்டிருக்கா? மையத்து என்னைக்காச்சும் கேட்டிருக்கா? கேட்டா அவன் கழுவுவானா? அவன் கழுவுவாரா? அந்த ஆள் கழுவுவாரா? அந்த மனுஷன் என்னைக்குமே கிடையாது. இதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நீங்க மொத்தமா சரணடைஞ்சிருங்க. எப்படி அந்த மையத்தை அந்த மனுஷன்ட்ட சரணடைஞ்ச மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூத்து கபுல அன் தமூத்து, மௌத்தாகிறதுக்கு முன்னால மௌத்தாயிருங்கண்டா. எப்படி அசல் மௌத்தாகி ஒரு மனுஷன் எதுவும் இல்லாம போகுவாரோ அது மாதிரி யார்ட்ட சரணடைஞ்சிருங்க, அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிருங்க. அப்படி சரணடைஞ்சிட்டீங்கன்னா கபூர்ல போய் நீங்க ஹயாத்தா வாழலாம். சொல்றது புரியுதுங்களா?
கபூர்ல போய் நீங்க என்ன செய்யலாம்? ஹயாத்தா வாழலாம். நாம் இங்க எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நான் ஹயாத்தோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இழந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் நாம சொல்ல போற பாடமே இதுதான். இப்ப சொல்றது புரியுதுங்களா? நம்மை சுத்தி அடக்கப்பட்டிருக்கிற வலிமார்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? ஹயாத்தோட இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஹயாத்தோடு இருக்கிறாங்க. இதற்கு உண்டான முழுமையான ஆதாரம் குர்ஆன் முழுக்க இருக்குது. குர்ஆன் முழுக்க பறந்து விரிந்து போயிருக்குது. இதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், பலில்லாஹு யுஸக்கி மையஷா, தான் நாடியவர்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துகிறான். அப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்ட வலிமார்கள் தான் இந்த உலகம் முழுக்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இத்தனை மனிதர்கள்ட்டையும் இந்த இடத்துல அந்த மனிதர்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு போய் குமிறாங்களா? எப்படி குமிறாங்க? நோட்டீஸ் போடுறாங்களா? இல்ல அறிவிப்பு செய்யறாங்களா? யாரு அறிவிப்பு செய்யல, அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம சொல்றோம்லங்க, அந்த முஹப்பத்தை யார் போடுறா? அல்லாஹ் போடுறா. அந்த நல்லடியார்கள் மீது உண்டான முஹப்பத்தை யார் போடுறா? அல்லாஹ் போடுறா. யாருடைய கல்வியில் அந்த முஹப்பத் இல்லையோ அல்லாஹ் போடல. சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தர் சொல்றாரு இல்லைங்க, நான் ஹஜ்ஜுக்கு மட்டும் தான் போவேன், நான் மதீனாவுக்கு போக மாட்டேங்கிறார். என்ன சொல்றாரு? நான் ஹஜ்ஜுக்கு மட்டும் தான் போவேன், மதீனாவுக்கு போக மாட்டேங்கிறார். இப்ப நாம சொல்றோம், மதீனாவுக்கு நீ என்ன போகிறது முடிவு பண்ணல, ரசூல்லா முடிவு பண்ணிட்டாங்க நீங்க வர வேணாண்டு. அப்புறம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றது, நான் போக மாட்டேன். அது மாதிரி தான் எந்த நல்லடியார்கள் மீது உண்டான முஹப்பத் நம்ம கல்வியில் இல்லையோ அல்லாஹ் போடல. நல்லா புரிஞ்சுக்கிச்சா? யார் போடல? அல்லாஹ் போடல. அல்லாஹ் போட்டிருந்தாண்டா நம்ம கல்வி ஹயாத்தாயிரும். இப்ப சொல்றது புரியுதுங்களா? யாருடைய கல்விலாம் இதை ஏத்துக்கிறதுக்கு மறுக்குதோ அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கல்வை இன்னும் ஹயாத்தாகிறதுக்கு உண்டான நேரமும் காலமும் வரலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா எதை சரியாக சொல்லி இருக்கிறானோ அந்த மார்க்கத்தை முழுமையாக விளங்குவதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் சொல்றான், வலா யுதுலமூன ஃபதீலா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள்? அநீதம் செய்யப்படவே மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், முந்துர் கைஃப யஃப்தரூன அலல்லாஹில் கதீப் வ கஃபா பிஹி இஸ்மம் முபீனா. இந்த யூத நசாராக்கள் அல்லாஹ்வின் மீது எப்பேற்பட்ட பொய்யை பேசுகிறார்கள், பொய்யை திணித்து பேசுகிறார்கள். நாங்க தான் சொர்க்கவாதிங்கிறாங்க, நாங்க தான் எந்த பாவம் செய்யாதவங்க நினைச்சாங்க, பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வ கஃபா பிஹி இஸ்மம் முபீனா, அவனை கண்டு பகிரங்கமான பாவமான காரியத்தில் இந்த யூத நசாராக்கள் ஈடுபடுகிறார்கள் நினைச்சான். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் எப்ப கேட்டாலும் நாம என்ன செய்யறோம்? நம்ம தெளிவுபடுத்துவதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. ஒரே ஒரு சின்ன செய்தியோட முடிச்சிடலாம். தடுக்கப்பட்ட காரியங்கள் வாங்க சொல்றதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா? இன்னும் மாரிபத்தை உள்ளுக்குள்ள வரல. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சூழ்நிலையிலுமே ஒரு செருப்போட நடக்காதீங்கன்றாங்க. என்ன செய்யாதீங்க? ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு நீங்க நடக்காதீங்க. பள்ளிவாசல்ல ஒரே நம்பர் தான், அவருக்கும் 9ஆம் நம்பர், நமக்கும் 9ஆம் நம்பர். நம்ம செருப்பும் அதே கம்பெனி, அவரு செருப்பு விகேசி, நம்ம கம்பெனி விகேசி. எப்படியோ செருப்பு மாதிரி என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒத்தக்கால் செருப்பு தான் இருக்குது. ரசூல்லா சொன்னாங்க, ஒன்று போட்டா ரெண்டையும் போடுங்க, இல்லைன்னா இருக்கிறத விட்டுட்டு போயிருங்கன்றாங்க பெருமாள். செருப்பு போடுற வரைக்கும் சட்டத்தை சொல்லி கொடுத்துருக்கிற நபி உலகத்துல வேற யாரும் கிடையாது. எந்த மதத்திலேயாவது இந்த இதை பற்றி நான் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யம்ஷி அஹதுக்கும் ஃபீ நஅலின் வாஹிதின், ஒரு செருப்பை போட்டுக்கொண்டு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் நடக்காதீர்கள். ஒன்று போட்டா ரெண்டு முழுமையாக போடுங்கள், இல்லது ஒரு இருக்கிற ஒன்னையும் கலட்டி விட்டுருங்கன்றாங்க. என்ன ஆச்சு? இருக்கிற ஒன்னையாச்சும் கிடைச்சிக்கலாம், அடுத்த அசுர் தொழுகையில போய் இன்னொரு நீங்க வாங்கி எடுத்துக்கலாம்னு நினைச்சாதீங்க. நீங்க நினைக்காதீங்க, விட்டுட்டு போயிருங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு செருப்பு போட்டு நடக்கிறது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதில்லை. அதை தடுத்திருக்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பற்றி உண்டான எதை சொல்வதற்காக வந்திருக்கிறோம் அல்ல, இந்த நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். أشهد أن لا إله إلا الله.
الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم وفقنا لما تحبه وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم.